நம்ம சிரிப்பு நமக்காக மட்டுமல்ல, யாரோ ஒருவரின் கண்ணீர் துடைக்க கூட பயன்படலாம். ஒரு நாள் சங்கீதா வேலை முடித்து வீடு திரும்பும் போது பேருந்தில் நல்ல கூட்டம். அவள் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தாள். அப்போது வயதான ஒருவர் பேருந்தில் ஏறினார். யாரும் அந்த பெரியவருக்கு இடம் தரவில்லை. சங்கீதா எழுந்து தனது இடத்தில் தாத்தாவை புன்முறுவலோடு அமரச் செய்தாள். சில நிமிடங்கள் கடந்தன. தாத்தா சங்கீதாவிடம், "நீங்க புன்முறுவலுடன் இருப்பது எப்படி?" என்றார். "அது மட்டும் தான் தாத்தா என்னிடம் இருக்கிறது" என்றாள். தாத்தா கலங்கிய கண்களுடன் சங்கீதாவை பார்த்தார். "இன்று என் மனைவி நினைவு எனக்கு ஆழ்ந்த வருத்தத்தை கொடுத்தது. உன் சிரிப்பு என் மனதை லேசாக்கியது" என்றார். "ஆம், நமது சிறிய இரக்கம் கூட ஒருவரின் நாளையே மாற்றி விடுகிறது, பார்த்தீர்களா? நமது சிரிப்பு பிறர் கண்ணீரை துடைக்கும். இரக்கமும் புன்சிரிப்பும் உடையவர்களாக இருப்போமா? இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.